வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான், ஆனா ரொம்பவே தனித்துவமான ஒண்ணு. வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்மளோட பாரம்பரியம் நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி உயிரோட இருக்கு? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கு தான் விடை தேட போறோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க வாங்க பிகேஎச் ஆர்கானிக்ஸ்னு ஒரு இடத்துக்கு ஒரு வர்ச்சுவல் டூர் போயிட்டு வருவோம். இங்க தான் நம்ம பாரம்பரியம் ஆன்லைன் ஷாப்பிங் காட்ட நேருக்கு நேரா சந்திக்குது. சரி, நம்ம டூர் எப்படி இருக்க போதுன்னா, முதல்ல பிகேஎச் ஆர்கானிக்ஸ்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அவங்க கிச்சன் கலெக்ஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் நேரா வெல்னஸ் பகுதிக்கு போவோம். நாலாவதா இந்த பிராண்டோட தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன அலசலோட முடிப்போம். ரெடியா? முதல் பகுதிக்குள்ள போலாம். பிகேஎச் ஆர்கானிக்ஸை கண்டறிதல் ஒரு டிஜிட்டல் வெல்கம் மாதிரி. அப்போ இந்த பிகேஎச் ஆர்கானிக்ஸ்னா என்ன? இது வெறும் ஆன்லைன்ல பொருள் விற்கிற ஒரு கடை மட்டும் இல்லைங்க. நம்ம தெற்காசிய பாரம்பரியத்துல ஆழமா வேரூனின ஒரு விஷயம். ஆர்கானிக் உணவுகள், மூலிகை பொடி, இயற்கை ஆரோக்கிய பொருட்கள்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல கொண்டு வர ஒரு தளம் இது. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வெப்சைட் பல மொழிகள்ல இருக்கு. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, அவங்க யாருக்காக இந்த கடையை நடத்துறாங்க, அவங்களோட கலாச்சார அடையாளம் என்னன்னு ரொம்ப தெளிவா புரியுது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இப்ப நாம இந்த ஆன்லைன் கடையோட சமையலறைக்குள்ள நுழைய போறோம். நம்ம பாரம்பரிய சுவைகளெல்லாம் எப்படி டிஜிட்டல் அவதாரம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி எவ்வளவு அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சிறுதானியம், பாரம்பரிய அரிசின்னு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். இன்னொரு பக்கம் பிஸியா இருக்கிறவங்களுக்கு ரெடி டு யூஸ் தோசை மாவு, சப்பாத்தி மிக்ஸ், அட நம்ம ஊர் ஸ்பெஷல் வத்தல் வடகம் கூட இருக்கு. அதோட கிராமத்து வீட்டு தின்பண்டங்கள்னு ஒரு கேட்டகரி. இதை கேட்டாலே நம்ம பாட்டி ஞாபகம் வந்துருது இல்லையா? இந்த ஒரு வரியை மட்டும் பாருங்க, இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். எங்கள் சுவையான இட்லி பொடி வகைகளின் தொகுப்பை ஆராயுங்கள். இது வெறும் பை நவ் பட்டன் மாதிரி இல்ல, ஒரு அனுபவத்துக்கு நம்மள கூப்பிடுற மாதிரி ரொம்ப அன்பான ஒரு அழைப்பு இது. ஓகே, கிச்சன்ல இருந்து வெளியே வந்து இப்போ நாம அவங்களோட வெல்னஸ் அண்ட் கேர் செக்ஷனுக்கு போலாம். இங்க அவங்க இயற்கையை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஹெர்பல் கலெக்ஷனே பாத்தீங்கன்னா டேங்கப்பா, கையால செஞ்ச மூலிகை சோப்பு, ஹெர்பல் ஷாம்பு, எண்ணெய், ஆலோவேரா ஜெல்லுன்னு என்ன இல்ல. இதுலேருந்து ஒன்னு தெளிவா புரியுது. பிகேஎச் ஆர்கானிக்ஸ் வெறும் சாப்பாட்டு பொருள் விற்கிற இடம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான இயற்கை வாழ்க்கை முறைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, அவங்க ஹெர்பல்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி முடிக்கும் சருமத்துக்கும் ரொம்பவே மென்மையான தூய்மையான கவனிப்பை கொடுக்கிற தயாரிப்புகள், அதுதான் அவங்க சொல்ற ஹெர்பல். ஓகே, ஒரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் ஆரோக்கியம். இது ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? அவங்களோட தத்துவம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். அவங்களோட கோர் ஐடியா இல்லனா தத்துவம்னு பார்த்தா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு நம்பகத்தன்மை. கிராமத்து வீட்டு தின்பண்டங்கள்னு சொன்னாலே போதும், அதோட தரம் பத்தி நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். 2வது பாரம்பரியம். அவங்க பாரம்பரிய முறைகள்னு சொல்றதுலயே நம்ம பழமையை மதிக்கிறாங்கன்னு தெரியுது. 3வது எல்லாருக்கும் எளிதா கிடைக்கிற மாதிரி செய்யறது. இதுக்கு அவங்க ஃப்ரீ ஷிப்பிங் மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்க, ரூபாய் 999. இதுக்கு மேல ஆர்டர் பண்ணா ஃப்ரீ ஷிப்பிங். இது ஒரு சூப்பரான உதாரணம். நம்ம பாரம்பரிய பொருட்களை நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு சேர்க்க இந்த மாதிரி மாடர்ன் இ-காமர்ஸ் டெக்னிக்ஸை எவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாங்க பாருங்க. சரி, நம்ம டூரோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். அப்போ மொத்தத்துல இங்க என்ன நடக்குது? ரொம்ப சிம்பிள். பாரம்பரியமும் டெக்னாலஜியும் கைகோர்க்குது. ஒரு பக்கம் கிராமத்து தயாரிப்பு, இயற்கை மூலிகை, நம்மளோட பாரம்பரியம். இன்னொரு பக்கம் ஷாப்பிஃபை மாதிரி ஒரு மாடர்ன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் ஷாப்பிங் காட்டு, நாடு முழுக்க டெலிவரி. இதுதான் பழமையும் புதுமையும் சேர்ற ஒரு அருமையான, ரொம்பவே வெற்றிகரமான ஒரு காம்போ. ஸோ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கான எதிர்காலம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் காட்டுக்குள்ள இருக்குமா? இந்த பிகேஎச் ஆர்கானிக்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு தோணுது? ஆமா, முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?